கடக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் நம்மளை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம், கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமா இருக்குங்க. இந்த கடகராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்றைய கடகராசி பலன்களுக்குள்ள நுழையலாம் வாங்க. இன்றைக்கு இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருக்குது அப்படின்னா இது ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. நிச்சயமாக கடகராசினருக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது. ஆனால் சிரிக்கும் முகங்கள் எல்லாம் சொந்த முகங்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களின் ஒரு சிறிய தவறு எல்லாவற்றையும் கெடுத்து விடலாம். ஆனால் நீங்கள் இன்றைய வீடியோவை இறுதி வரை பார்த்தால் சரியான வழிகாட்டுதலும் துல்லியமான பரிகாரமும் பல ஆண்டுகளாக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. ஏனெனில் எப்பொழுதுமே ஒரு புதிய மாதம் தொடங்கும் பொழுது மனதில் ஒரு புதிய உற்சாகம் இருக்கும். இந்த மாதத்தில் நமது கனவுகளை நனவாக்குவோம், நல்ல பணம் சம்பாதிப்போம், ஆசைகளை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் எல்லா கனவுகளும் காற்றில் பறந்து விடுகின்றன. எல்லா ஆசைகளும் அரைகுறையாக நின்று விடுகின்றன. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் கனவுகளை நனவாக்குவோமா அல்லது அதே போராட்டங்கள் தொடருமா என்ற கேள்வி உங்கள் மனதிலும் இருக்கும். இன்றைய வீடியோவில் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் மறைந்துள்ளது. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தால் அனைத்து குழப்பங்களும் முடிவுக்கு வரும். ஆனால் நீங்கள் வீடியோவை அலட்சியப்படுத்தினாலோ அல்லது பாதியிலேயே விட்டுவிட்டாலோ உங்களுக்கு மிகவும் பலன் கிடைக்காமல் போய்விடும். மிகவும் வருத்தப்படுவீர்கள். இவ்வளவு பெரிய தவறை நான் செய்து விட்டேன், ஏன் செய்தேன் என்று நீங்களே நினைப்பீர்கள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்க விரும்பினால் உங்கள் ஜாதகத்தை ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பினால் உடனே நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் ராசி குறித்த பல முக்கிய வீடியோக்கள் இந்த சேனலில் வரவிருக்கின்றன. கடகராசி நேர்களே, சில சமயங்களில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நமக்கு துணையாக இல்லையோ என்று தோன்றும். நான் செய்யும் வேலை கெட்டு போகிறது, என் தலையெழுத்தே இவ்வளவுதான் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பு இருள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மகிழ்ச்சியை நிஜமாக்கப் போகிறது. இப்போது இருக்கும் இந்த இருள் விடியலுக்கு முந்தைய இருள்தான். விரைவில் எல்லாம் சரியாகும். இப்போது உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள் நாளை உங்களின் வெற்றிக்கு உதாரணம் கூறுவார்கள். ஏனெனில் காலம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இன்று துயரம் என்றால் நாளை நிச்சயம் மகிழ்ச்சி தரும். ஏனெனில் மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. நீங்கள் வழியை தாங்க கற்றுக்கொண்டால், சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டால் உங்களை வெற்றி பெறுவதிலிருந்து எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. கிரக நிலைகளை கவனித்தால் கடகராசி நேயர்களை முழுமையாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் கடகராசிக்கு வந்திருக்காருங்க. கடகராசி நேயர்களை இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நேரம் அடிக்கடி வராது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறைதான் குரு பகவான் கடகராசிக்கு வருவார். அங்கே அவர் உச்சம் பெறுவார். இதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை மறந்து விடுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்க போகும் நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது. அதன் தாக்கம் என்னவாக இருப்போம் என்பதை வீடியோவில் அடுத்து கூறுவோம். இரண்டாவது கிரக மாற்றம் என்னவென்றால் சுக்கிரனும் கடகராசிக்கு வந்திருக்காருங்க. சுக்கிரனும் உங்கள் கடகராசிக்கு வந்ததுனால கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு போறாருங்க. தற்போது உங்களின் லாப வீட்டில் இருக்கும் சூரிய பகவான் செலவு வீட்டிற்கு செல்வார். இதன் தாக்கம் சற்று எதிர்மறையாகவே இருக்கும். அந்த அசுப பலன்கள் என்னவாக இருக்கும், என்னென்ன எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும், இதை பற்றியும் அடுத்து விவாதிப்போம்.
அதே மாதிரிங்க செவ்வாய் ரிஷப ராசிக்கு 21ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. தற்போது உங்களின் தொழில் ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் லாப வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியை மழையாக பொழிய போகிறார். இறுதி மகா மாற்றமாக புதன் பகவான் உங்களின் கடகராசிக்கு வந்துடுவாருங்க. அதாவது ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களின் லக்ன வீடு பிரகாசிக்க போகிறது. உங்கள் லக்ன வீட்டிற்கு குரு வராருங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி சுக்கிரனும் வராருங்க. அதுக்கப்புறம் புதனும் அதே இடத்துக்கு வராரு. இப்படிப்பட்ட யோகம் அடிக்கடி அமைவதில்லை. இதை ஹம்ச யோகம் என்று கூறுவார்கள். உங்களின் கடக லக்னத்தில் 3 பெரிய சுபகிரகங்கள் இருக்க போகின்றன. உங்கள் வாழ்க்கை இப்பொழுது தலைகீழாக மாறப்போகிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. கடந்த காலத்தில் நடந்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்பொழுது நிகழ்வுகளின் புதிய நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் ஆளுமையில் ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு வரப்போகிறது. முன்பு நான் எப்படி இருந்தேன், இப்போது நான் எப்படி மாறிவிட்டேன் என்று நீங்களே வியப்படைவீர்கள். என் வாழ்க்கையில் திடீரென மகிழ்ச்சி பெருக தொடங்கியுள்ளது என்று நினைப்பீர்கள். ஏனெனில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு கடகராசிக்கு வந்து லக்னத்தில், அதாவது உங்களுக்கான வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் உங்கள் எண்ணங்களில் ஒரு முதிர்ச்சியை கொண்டு வருவார். உங்கள் யோசனைகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஆலோசனைகளை வழங்கினால் அந்த ஆலோசனை அந்த மனிதனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே யோசனைகளை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு எவ்வளவு சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். குரு பகவான் இங்கிருந்து உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற்று தருவார். உங்களை உதவாக்கரை என்று நினைத்தவர்கள், உங்களில் எப்போதும் குறைகளை கண்டுபிடித்தவர்கள், உங்களை குத்தி காட்டியவர்கள் என அனைவரின் வாயும் குருவின் அருளால் இப்பொழுது அடைக்கப்பட போகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் ஏதேனும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அந்த நோய் தீரவே இல்லை என்றால் கண்டிப்பாக குரு கடகராசிக்கு வந்திருக்க நிலையில் அந்த நோயும் அழிய போகிறது. 2வது நிகழ்வை பற்றி கூறி நான் சொல்ல போவதை கேளுங்கள். இது ஒரு பெரிய மகா பெயர்ச்சியின் விளைவாகும். இந்த வீடியோ உங்கள் அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பவரின் அதிர்ஷ்டம் நிச்சயம் பிரகாசிக்கும். 2வது அற்புதமான நிகழ்வாக செவ்வாய் ரிஷப ராசிக்கு போறாருங்க. செவ்வாய் லாப வீட்டிற்கு வந்தவுடன், அதாவது உங்கள் லாபஸ்தானத்திற்கு வந்தவுடன் பணத்திற்காக அடைக்கப்பட்டிருந்த வழிகள் அனைத்தையும் திறக்கப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். சம்பளம் வராமல் இருந்தவர்கள், காரியங்கள் நீண்ட காலமாக தடைபட்டிருந்தவர்கள், வேலை பதவி உயர்வு கிடைக்காதவர்கள், வியாபாரத்தில் லாபம் இல்லாதவர்கள் என அனைவருக்கும் செவ்வாய் லாப வீட்டில் அமர்ந்து அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்த போகிறார். இந்த கிரக நிலை பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உருவாகும். கடக ராசினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் வீடியோவை இறுதி வரை பார்த்தால் ஒவ்வொன்றும் உங்கள் கைக்குள் இருக்கும். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்க போகின்றன என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தொழில் நன்றாக நடக்கும். வேலையில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. சிக்கிக்கொண்ட பணத்தையும் செவ்வாய் உங்களுக்கு மீட்டு தருவாருங்க. 3வது அற்புதமான நிகழ்வு, லக்னத்தில் குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கும்போது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத யோகங்கள் உண்டாகும். ஏனெனில் குரு அதிர்ஷ்டத்துக்கு காரகமானவர். குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் திருமணத்திற்கான பலமான வாய்ப்புகள் உருவாகும். பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களை உருவாக்குவாருங்க. பல ஆண்டுகளாக தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுக்கும். நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை நோக்கி முன்னேறுவீர்கள். திருமணமானவர்களை பொறுத்தவரை முன்பு மோசமாக இருந்த விஷயங்களை குரு பகவான் இங்கிருந்து முழுமையாகவும் தெளிவாகவும் சரி செய்ய போகிறார். உங்கள் திருமண வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக காணப்பட போகிறது. இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதே போன்று அதன் விளைவுகளையும் காட்டும். எனவே என்னென்ன எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம், என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது, என்னென்ன எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இதுதான். வீடியோவை முற்றிலும் அலட்சியப்படுத்த வேண்டாம். வீடியோவை இன்னும் லைக் செய்யவில்லை என்றால் முதலில் லைக் செய்து விடுங்கள். உங்களின் லைக் எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். எங்களின் உழைப்புக்கும் பலன் கிடைக்கும். கமெண்ட் பாக்ஸில் தூய்மையான மனதுடன் ஓம் நமச்சிவாய என்று எழுதுபவர்களுக்கு இந்த 5 எழுத்து மந்திரத்தை எழுதிய உடனேயே காரியங்கள் கைகூட தொடங்கும். முதல் எச்சரிக்கை, சூரியன் மிதுன ராசிக்கு செல்வார். சூரியன் இங்கிருந்து செலவு வீட்டிற்கு செல்ல போகிறார். 12ஆம் வீடு என்பது விரயம், இழப்பு மற்றும் செலவுகளுக்கான வீடாகும். கிரகங்களின் ராஜா சூரியன் அங்கே சென்றவுடன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தனஸ்தானத்தின் அதிபதி யார்? இந்த ஸ்தானத்தின் அதிபதி சூரிய பகவான். சூரியன்
எங்கு செல்ல போகிறார்? செலவு வீட்டிற்கு. எனவே இயற்கையாகவே செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தாலும் சில செலவுகள் சட்ட ரீதியான விவாதங்களின் மூலமாக வரலாம், வரிகள் மூலமாக வரலாம், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதன் மூலமாகவும் வரலாம். வீட்டில் திடீரென ஏதேனும் பொருட்கள் பழுதடையலாம். எனவே இங்கே மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் நினைத்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு பரிகாரம் உள்ளது. அந்த பரிகாரத்தை செய்யுங்கள். வேறு எதையும் செய்ய தேவையில்லை. கடகராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் கடனாக பணம் கொடுப்பதிலிருந்து முற்றிலும் விலகியிருங்கள். ஒரு நாளில் பணத்தை திருப்பி தருகிறேன், 5 நாட்களில் திருப்பி தருகிறேன் என்று பெரிய வாக்குறுதிகள் கொடுப்பவர்கள் அவர் உங்களுக்கு வரலாம். ஆனால் அவர்களின் இனிமையான பேச்சை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். மிகவும் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, அந்த பணம் உங்களுக்கு ஒருபோதும் திரும்ப கிடைக்காது. எனவே கடன் கொடுக்கும் வலையில் சிக்கும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். இரண்டாவது தவறு அல்லது எச்சரிக்கை என்னவென்றால், லக்னத்தில் இத்தனை கிரகங்கள் செயல்படுகின்றன, திருமண யோகங்களை உருவாக்குகின்றன, சமூகத்தில் மதிப்பை பெற்று தருகின்றன, ஆளுமையை சிறப்பாக்குகின்றன. ஆனால் அதன் விளைவை காட்டும்போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் அதிகப்படியான தன்னம்பிக்கை வரலாம். ஒரு மனிதனுக்கு காரியங்கள் கைகூடும் போது, கை வைக்கும் வேலைகள் எல்லாம் நடக்கும்போது அவனுக்குள் இயற்கையாகவே அதீத தன்னம்பிக்கை பிறக்கும். நான் நினைத்தால் எதையும் செய்வேன், இது எனக்கு கைவந்த கலை, நான் எதுவும் செய்வேன், என்னை விட பெரிய ஆள் யார் என்று நினைப்பீங்க. இத்தகைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும்போது உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள், சக பணியாளர்கள் அல்லது சாலையில் செல்லும் எளிய மனிதர்கள் என உங்களை விட சிறியவர்களை நீங்கள் அவமதிக்க தொடங்குவீர்கள். அவர்களை தாழ்வாக நினைப்பீர்கள். இது சனி பகவானுக்கு பிடிக்காது. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய ஆபத்து வரலாம். ஏனெனில் உங்கள் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் யாரையும் அவமதிக்க கூடாது. அதிகப்படியான தன்னம்பிக்கையால், மகிழ்ச்சியின் அகங்காரத்தால் நீங்கள் யாருடைய மனதையாவது காயப்படுத்தினால் சனி பகவானின் வக்ர பார்வையை சந்திக்க நேரிடும். 3வது எச்சரிக்கை, சூரியன் உங்களின் செலவு வீடான 12ஆம் வீட்டில் இருப்பார். எனவே இயற்கையாகவே கண்களில் எரிச்சல் ஏற்படலாம், தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் படிக்கட்டுகளில் ஏறும்போதோ இறங்கும் போதோ மிகவும் கவனமாக இருங்கள். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 2 பரிகாரங்களை கூற விரும்புகிறோம். இந்த 2 பரிகாரங்களையும் நீங்கள் உண்மையான பக்தியுடன் செய்தால் சூரியன் மற்றும் இந்த 3 கிரகங்களின் குழப்பத்தால் எந்த ஒரு எதிர்மறை தாக்கமும் ஏற்படாது. முதலாவதாக நீங்கள் கட்டாயம் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஏன் எனில் உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கான பரிகாரத்தை செய்யவில்லை என்றால் வேறு என்ன பயன்? முதல் பரிகாரமாக ஒரு சொம்பில் சிறிதளவு நீர் எடுத்து கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு காய்ச்சாத பசும்பால் கலந்து கொள்ளுங்கள். அத்துடன் சிறிதளவு கருப்பு எள் சேர்த்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள். இதனால் சந்திரனின் நிலை பலமடையும், ராசிநாதன் கருணை காட்டுவார், ராகு மற்றும் சனியின் அருளும் கிடைக்கத் தொடங்கும். 2வது பரிகாரம் சூரிய பகவானுக்கானது. சூரிய பகவான் உங்கள் செலவுகளை கணக்கின்றி அதிகரிக்கலாம். அந்த செலவுகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு குங்குமம், சிறிதளவு அட்சதை மற்றும் ஒரு சிவப்பு நிற மலரை இட்டு சூரிய பகவானுக்கு நீங்கள் படையுங்கள். ஓம் சூர்யாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை மந்திரத்தை கூறுகிறேன். ஓம் சூர்யாய நம. இதன் மூலம் வீண் செலவுகள் கட்டுப்படும், கையை விட்டு போகும் பணம் தங்கும், நிலைமை சீராகும். உங்களுக்குள் அதீத தன்னம்பிக்கை வராமல் இருக்க, ஈகோ வராமல் இருக்க நீங்கள் தினமும் விலங்குகளுக்கு கட்டாயம் சேவை செய்ய வேண்டும். பறவைகளுக்கு தானியம் வையுங்கள், தெருநாய்களுக்கு உணவு அளியுங்கள், கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு புல் கொடுங்கள். இதனால் நீங்கள் பணிவுடன் இருப்பீர்கள். தலைக்கணம் வராது. அதன் பிறகு லாபம் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் இங்குள்ள கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக உள்ளன. நேர்மறையான சிக்னல்கள் கிடைக்கின்றன. கடக ராசினரின் வாழ்க்கை இனி வேகமாக முன்னேற போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பதிவு செய்ய வேண்டும். அதற்கான தீர்வை வழங்க நாங்கள் முழு முயற்சி செய்வோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வு, அதற்கான வழிகாட்டுதல் எல்லாமே இந்த பதிவில் அடங்கி இருக்குங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது போன்ற தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து விளக்கேற்றின மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் மாதிரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த பதிவு இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.